Dear children, education is not the learning of facts, but training the mind to think. Today from your class 7 physics term 2, we'll see the remaining part of unit 3, changes around us. Today we'll learn about some chemical changes, some example of chemical changes in detail about rusting, burning, curdling of milk and fermentation. Okay. Now we'll learn rusting of iron. So we already know that rusting of iron is a chemical change. Do you know an amazing fact about iron pillar at Delhi? There is an iron pillar at Qutub complex in Delhi which is more than 1600 years old. Even after the long period, the iron pillar kept in open spaces had not rusted at all. And the iron pillar Qutub complex Delhi la irukku. அது 1600 years ஆனாலும் அந்த அயன் பில்லர் ரஸ்ட் ஆகாமல் இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருந்தாலும். இந்தியன் சயின்டிஸ்ட் மேட் கிரேட் அட்வான்சஸ் இன் மெட்டல் மேக்கிங் டெக்னாலஜி ஈவன் அட் 16th செஞ்சுரியிலேயே நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட்லாம் கிரேட் டெக்னாலஜி வைஸ் ரொம்பவே அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அயன் பில்லரை அவ்வளோ இயர்ஸ்காலையும் ரஸ்ட் ஆகாமல் ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. having the quality of great rust resistance இருக்கிற அளவுக்கு இதை சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. Now we'll see what is rusting. Rusting is one change that affects iron articles and slowly destroys them. Rusting என்ன பண்ணும், அயன் ஆர்டிக்கலை அஃபெக்ட் பண்ணி அதை கடைசியாக என்ன பண்ணிடும், டிஸ்ட்ராய் பண்ணிடும். சின்ஸ் அயன் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங், அயன் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், பிரிட்ஜ் மேக் பண்ணுறதுக்கு, ஷிப்பு, காரு, ட்ரக்கோட பாடி, மினி அதர் ஆர்டிகல்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அயன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதோட மானிட்டரி லாஸ்னால் ஃபினான்ஷியல் லாஸ், அதோட லாஸ் வந்து அது வந்து ரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட லாஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் ரஸ்ட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஃபாலோஸ். அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் அயன் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆச்சு அப்படின்னா ஃப்ரம் ஏர் அண்ட் வாட்டர், ஏரும் வாட்டர் கூடயும் அயன் வந்து கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ரஸ்ட் அயன் ஆக்சைடாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ Fe2 இஸ் அயனோட கெமிக்கல் ஃபார்முலா, O2 ஆக்சிஜனோடது, H2O வாட்டரோடது, இதெல்லாம் கம்பைன் ஆச்சு அப்படின்னா ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 அண்ட் வாட்டர் இது கிடைக்குது. ஸோ ஃபார் ரஸ்டிங் டு டேக் பிளேஸ் என்னென்ன இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், வாட்டர் இருக்கணும். The content of moisture in air is high. Moisture water vapor. Water vapor வந்துட்டு ஏரில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா the air is said to be more humid. அதுக்கு இன்னொரு பேர் ஹியூமிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹியூமிட் நிறையா இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வேப்பரில் அயன் பார்ட்டிகல்ஸில் வந்துட்டு சீக்கிரமாக ரஸ்ட் ஆயிரும், அயன் ஆர்டிகல்ஸ், அயன் திங்ஸ். ஸோ எப்படி நம்ம ரஸ்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, கோட் ஆஃப் பெயிண்ட் ஆர் க்ரீஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும், ரெகுலர் இன்டர்வெல்லில் அதை அப்ளை பண்ணிகிட்டே இருந்தணும். இந்த அயன் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வாட்டர் வேப்பர்லேருந்து ஆக்சிஜன்லேருந்து அதில் காண்டாக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பெயிண்ட்னாலையும் க்ரீஸ்னாலையும் அதை கோட் பண்ணிடணும். அனதர் வே, டூ யூ நோ பாருங்கள், அனதர் வே ஆஃப் ப்ரிவெண்டிங் ரஸ்டிங் இஸ் டு டெபாசிட் அ லேயர் ஆஃப் மெட்டல் லைக். அந்த அயன் மெட்டல் மேலே குரோமியமும் ஜிங்க்கும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய லேயர் ஆஃப் குரோமியமும் ஜிங்க்கும் அந்த மெட்டல் அயன் மேலே டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரஸ்டிங்கை தடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஷிப்பில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கண்டெய்னர் ஷிப்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு கோட்டிங் ஆஃப் குரோமியமும் ஜிங்க்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேல்வனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வில் சி அபவுட் பர்னிங். பர்னிங்கும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச். பர்ன் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கப் பர்னிங் ஆஃப் பேப்பர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் சேஞ்ச், குயிக்காக நடந்துடும். பேப்பர் பர்ன் பண்ணால் சீக்கிரமாக பர்ன் ஆயிரும். ஸோ பர்னிங் அ பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு புது என்டையர்லி நியூ சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பேப்பரை பர்ன் பண்ணால் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஸ்மோக், ஆஷ், இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஹீட் அண்ட் லைட் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். ஹீட்டும் வரும், லைட்டும் வரும், given out during the burning of paper. So we cannot combine. So in the water vapor இதெல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியுமா?
ஸ்மோக்கு எல்லாத்தையும் திருப்பி வாட்டராக பேப்பராக கொண்டு வர வைக்க முடியுமா? கொண்டு வர வைக்க முடியாது. ஸோ இட் இஸ் அ பர்மனன்ட் சேஞ்ச். பர்மனண்ட்டாக பேப்பர் வந்து பேர்ன் ஆகி ஆஷாக மாறிடுச்சுன்னா அது ஒரு பர்மனன்ட் சேஞ்ச். நவ் வில் do some activity for burning a piece of magnesium ribbon. We'll see what happens. பாருங்கள், the magnesium ribbon இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேர் ஆஃப் டாங்கிள்ஸில் அந்த மெக்னீஷியம் ரிப்பனை பிடிச்சிட்டு கீழே ஒரு சைனா டிஷ் இல்லைன்னா வாட்ச் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் அதை லைட் பண்ணி மெக்னீஷியம் ரிப்பனை லைட் பண்ணி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு பேர்ன் ஆகி ஆஷஸாக கீழே விடும். ஒயிட் கலர் பவுட்ரி ஆஷாக ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ மெக்னீஷியம் ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணிச்சு அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடுங்கிற புது சப்ஸ்டன்ஸ் கொண்டு வர வைக்கும். அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். சி, மெக்னீஷியம் ரிப்பன் ஸ்டார்ட்ஸ் பர்னிங் வித் டாஸ்லிங் ஒயிட் லைட். டாஸ்லிங்னா அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒயிட் லைட்டை வச்சு பேர்ன் ஆகும். அவ்வளோ ஒயிட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணி பேர்ன் ஆகும். ஹோல்டிங் மெக்னீஷியம் ரிப்பன் ஓவர் அ வாட்ச் கிளாஸ் ப்ரொடியூசஸ் அ பவுடரி ஆஷ் ஃபார்ம் பை பர்னிங் மெக்னீஷியம். மெக்னீஷியம் கலெக்ட்ஸ் இன் த வாட்ச் கிளாஸ். அந்த மெக்னீஷியம் பவுடர் வந்து வாட்ச் கிளாஸில் கலெக்ட் ஆகும். மெக்னீஷியம் ரிப்பன் பர்ன்ஸ் இன் ஏர். தென் மெக்னீஷியம் மெட்டல் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன். பாருங்கள், மெக்னீஷியம் கெமிக்கல் ஃபார்முலா ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி MgO, அதுதான் மெக்னீஷியம் ஆக்சைடோட ஃபார்முலா. நியூ சப்ஸ்டன்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். அந்த மெக்னீஷியம் ஆக்சைடு தான் ஒயிட் பவுடரி ஆஷ். Burning of magnesium ribbon is a chemical change because new substance magnesium oxide is formed during the process. See, this is burning of magnesium ribbon. New product, white color ash, Mg plus O2, magnesium plus oxygen in air produces magnesium oxide, MgO. That is the white powdery ash. So this is a chemical change. Here another process is curdling of milk. Milkல இருந்து in your home your mother have performed may have produced curd from milk. So what is the process involved? ஸோ மில்க்ல இருந்து கர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது irreversible சேஞ்ச். அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஃபார்மிங் கர்ட் மறுபடியும் அந்த கர்ட்லேருந்து மில்க்கை கொண்டு வர வைக்க முடியாது. ஸோ இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். So what is curdling? Curdling is a process in which liquid gradually turns into solid. Liquid வந்து மில்க்குங்கிற லிக்விட் வந்து சாலிடாக லைட் சாலிடாக மாறும். ஃபார்மிங் clumps கட்டி. என்ன பண்ணும் அதுக்கு? டேக் அ ஹாட் மில்க் இன் அ பேன், ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கர்ட். அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கர்டு ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹார்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் மில்க்கும் கர்டில்ஸ் ஃபார்மிங் லம்பி சாலிட் மாசஸ். லம்பி அப்படின்னா கட்டி கட்டியாக, சின்ன சின்ன கட்டி கட்டியாக லம்பி சாலிட் மாசஸ் வந்து ஃபார்ம் ஆகும். We can even add lemon extract to the hot milk to effect the curdling immediately. ஸோ இமீடியட்டாக கர்ட் வேணும் அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ் வந்துட்டு லெமன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து அந்த மில்கில் போர் பண்ணோம் அப்படின்னா உடனே அது கர்டாக மாறிடும். ஆனால் இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸில் ஃபியூ ஹார்ஸ் கழிச்சு பண்ணுற கர்டு மில்கில் கர்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றி பண்ணுற கர்ட்லிங்க்கும் இந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றுற கர்ட்லிங்க்கும் டேஸ்ட்டு, டெக்ஸ்சர், அதோட தன்மை, டெக்ஸ்சர்னால் தன்மை, டேஸ்ட்டு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வில் நாட் பி த சேம் கர்ட்லிங் தட் அக்கர்ஸ் இன் ஃபியூ ஹார்ஸில் பண்ணுற கர்ட்லிங்க்கும் லெமன் ஜூஸ் போட்டு பண்ணுற கர்ட்லிங்க்கும் கர்டை ஊற்றி பண்ணுற மில்கில் கர்டை ஊற்றி பண்ணுற கர்ட்லிங்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டெக்ஸ்சர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது பண்ணி பார்த்து. நெக்ஸ்ட் வில் see about fermentation. ஸோ கர்ட்லிங்கும் ஒன் ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். அடுத்தது ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன்னா என்ன? நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேட்டரில் வச்சு இட்லி பண்ணுறத பார்த்துருப்பீங்க, ப்ரொடியூஸ் இட்லி. பேட்டர்னா மாவு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ irreversible சேஞ்ச். ஒன்றா மாவை எடுத்து இட்லியாக பண்ணிட்டா மறுபடியும் இட்லியை மாவாக பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அ irreversible சேஞ்ச். சேஞ்ச் பண்ண முடியாது, திருப்பி கொண்டு வர வைக்க முடியாது. So fermentation is a process in which microorganisms such as yeast and certain bacteria, yeastum bacteriaum break down sugar solution. Sugar break down பண்ணும். என்னவா மாற்றும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் ஆல்கஹாலுமா மாற்றும். சுகரை ஈஸ்ட்டும் பாக்டீரியாவும் சேர்ந்து சுகர் மாலிக்யூல்ஸை, சுகர் பார்ட்டிகல்ஸை கார்பன் டை ஆக்சைடும் ஆல்கஹாலுமா மாற்றிடும். ஸோ திஸ் இஸ் அ irreversible process.
ஸோ கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ஆல்கஹால்லேருந்து மறுபடியும் சுகரை கொண்டு வர வைக்க முடியாது. ஸோ ஆல்கஹால் ஃபார்ம்ட் cannot be turned into sugar again. ஸோ திஸ் fermentation is also a chemical change. பாருங்கள், ஈஸ்ட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடும் ஆல்கஹாலும் மாற்றிடும் சுகரை. லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவங்க இந்த இயர் 1822 to 1895 வாழ்ந்தவங்க. ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட், ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்த கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட், வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். He described that the fermentation occurs in the absence of air and in the presence of microorganisms such as yeast. இந்த ஃபர்மெண்டேஷன் எப்போ அக்கர் ஆகும்னா ஏர் இருக்கக்கூடாது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஆனால் என்ன இருக்கணும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் ஈஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கும். ஃபர்மெண்டேஷன்னா எல்லா புளிக்கிற தன்மை உடைய எல்லாத்தையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப் ஜூஸை கொஞ்ச நாள் புளிக்க வச்சு குடிக்கிறது, ஆர் இது கரும்பு ஜூஸை புளிக்கிறது அப்படின்னாவே இந்த ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ டிஸ்கவர் த க்யூர் ஃபார் ரேபிஸ். இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படி தான், அவர் தான் வந்துட்டு ரேபிஸ்ங்கிற டிசீஸ்க்கு க்யூர் கண்டுபிடிச்சார், மருந்து கண்டுபிடிச்சார். Next we'll see about the chemical reaction of baking soda with lemon. So baking soda, lemon. Baking soda ஓட இன்னொரு நேம் என்னன்னா sodium hydrogen carbonate or sodium bicarbonate. ஸோ 3 நேம் இருக்குது பேக்கிங் சோடாக்கு. பேக்கிங் சோடா இஸ் கால்டு sodium hydrogen carbonate or sodium bicarbonate. அது கூட லெமன் ஜூஸுங்கிறது சிட்ரிக் ஆசிட். இது வந்து ஒரு பேஸ். பேக்கிங் சோடாங்கிறது பேஸு, லெமன் ஜூஸுங்கிறது ஆசிட். ஸோ வென் தீஸ் டூ சப்ஸ்டன்சஸ் ஆர் மிக்ஸ் டுகெதர் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். பிட்வீன் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுக்கும் சிட்ரிக் ஆசிட்க்கும் ஒரு புது சப்ஸ்டன்ஸ், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஒரு புது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அது என்னென்னா ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிறது சால்ட்டு, அது கூட கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். இந்த கெமிக்கல் சேஞ்ச் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் எழுதலாம். பாருங்கள், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அதோட ஃபார்முலா வந்து சோடியம் Na ஹைட்ரஜன் HCO3 கார்பனேட், இது கூட சிட்ரிக் ஆசிட், யூ ஆல்சோ ரைட் இன் யுவர் புக், ப்ளஸ் C6H8O7. when these two sodium bicarbonate citric acid combine ஆச்சு அப்படின்னா you get sodium citrate அப்படிங்கிறது ஒரு salt. Na3C6H5O7 plus carbon dioxide gas plus water H2O. So this is the chemical equation. Okay, write it in your book. ஸோ பாருங்கள், ஆக்டிவிட்டி 8ல் வந்து பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸும் மிக்ஸ் பண்ணுறாங்க. பபிள்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் ஆர் ஃபார்ம்ட் அலாங் வித் சம் ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர். கார்பன் டை ஆக்சைட் கேஸ் வெளியில் வருது பபிள்ஸாக, அது கூட சால்ட்டும் வாட்டரும் இருக்குது. டேக் 10 ml ஆஃப் லெமன் ஜூஸ், அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க. ஸோ பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு சவுண்ட், ஹிஸ்ஸிங் சவுண்ட் கேட்கும் வித் பபிள்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் கம்மிங் அவுட் அண்ட் ரைசிங் இன் த ரியாக்ஷன் வெசல். அந்த வெசலில் ரைஸ் ஆகும். ஹிஸ்ஸிங் சவுண்டோட கார்பன் டை ஆக்சைட் கேஸ் வந்து அப்படியே கொப்பிச்சு வெளியில் வரும். ஸோ சி ஹியர் பாருங்கள், லெமன் ஜூஸ் கூட பேக்கிங் சோடா போடுறாங்க. என்ன கேஸ் வெளியில் வருது? கார்பன் டை ஆக்சைட் கேஸ் ஹிஸ்ஸிங் சவுண்டு வச்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொக்கோ கோலா, பெப்சி அந்த மாதிரி கார்பனேட்டட் அப்படின்னா அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைட் கேஸ் இருக்குது, அடைச்சி வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இதை குடிக்கவே கூடாது. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது புஷ்ஷுன்னு வெளியில் அப்படியே கார்பன் டை ஆக்சைட் கேஸ் வந்துட்டு பபிள்ஸாக வெளியில் வர எல்லா ட்ரிங்க்குமே ஹார்ம்ஃபுல் தான். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் பேக்கிங் சோடா வித் லெமன் ஜூஸ். திஸ் இஸ் ஆல்சோ அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸெல்லில் கூட இந்த லெமன் ஜூஸ் விட்டு பார்க்கலாம். எக்ஸெல்லையும் பேக்கிங் சோடா இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது. எக்ஸெல்லில் லெமன் ஜூஸ் விட்டிங்கனாலும் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ curdling ஆஃப் மில்க் ஆல்சோ பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் precipitate அப்படின்னா மிச்சம் இருக்கிற ரெசிடியூ, கட்டி, ஒரு புது சாலிட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். curdling ஆஃப் மில்க், burning of magnesium ribbon, baking soda with lemon juice, these all are chemical change. Rusting of iron வந்துட்டு ஆக்சிஜனும் வாட்டர் கூடயும் கம்பைன் ஆகி அயன் ஆக்சைடுங்கிற நியூ காம்பவுண்டு, அதோட கலரு, டெக்ஸ்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகி புது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கெமிக்கல் சேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் we'll see some
Activity 8 பார்த்தாச்சு. Now we'll see some condition for chemical change. என்னென்ன condition இருக்குது? We know that firing of cracker வந்துட்டு chemical change. Cracker வந்து explode வெடிக்கும் போது ஒன்லி எப்போ வெடிக்கும் கிராக்கரு? ஒன்றா அதை கொண்டு போய் ஏதாச்சும் வாலில் அடித்தாவோ இல்லை பெரிய ஹார்ட் சப்ஸ்டன்சஸ் வச்சு பேங் பண்ணாலோ ஸ்ட்ரக்னா அடித்தாவோ அப்போ வந்து உடனே என்ன ஆயிரும்? அது பர்ஸ்ட் ஆயிரும், எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். We could see that change in pressure அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா which brings about the chemical change நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ரீசன் ப்ரெஷர் நிறையா கொடுத்தா கெமிக்கல் சேஞ்ச் ஆகும். இந்த லெமன் ஜூஸும் சோடா வேப்பரில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ்னால் பபிளாக வெளியில் வருது. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து பபிளாக வெளியில் வர்றது தான் எஃபர்வெசன்ஸ் எப்போ நடக்கும்? ரெண்டு பொருள் காண்டாக்டில் இருந்தால், ஃபிசிக்கல் காண்டாக்ட் இருந்தால் அது நடக்கும். என்னது? கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ வென் சப்ஸ்டன்சஸ் ஆர் மேட் டு ஃபிசிக்கல் காண்டாக்ட் வித் ஈச் அதர், ஃபிசிக்கல் காண்டாக்ட் இருந்தால் என்ன நடக்கும்? கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரா ரைஸ், குக்ட் ரைஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? எஸ். செகண்ட், ரா ரைஸை வாட்டர் கூட குக் பாயில் பண்ணணும் அப்படின்னா, பாயில்னால் ஹீட் அப்ளை பண்ணுறோம். ஹீட் அண்ட் வாட்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதோட குக்கான ரைஸோட டெக்ஸ்சர்னால் தன்மை, டேஸ்ட் எல்லாமே மாறிடுது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் குக்கிங். ஸோ என்ன நடக்குது? பாயிலிங்கும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச், பாயிலிங் ஆஃப் ரைஸ். ஸோ என்ன அப்ளை பண்ணுறோம்? ஹீட்டு. ஸோ ஹீட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச் டு அக்கர். ஸோ மூணாவது ஹீட் அப்ளை பண்ணால், ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அப்ளை பண்ணால் நடக்கும். எக்ஸாம்பிள் பர்ஸ்டிங் ஆஃப் கிராக்கர். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸும் ரெண்டு பொருள் காண்டாக்டில் இருந்தால் நடக்கும், ஃபிசிக்கல் காண்டாக்டில் இருந்தால். நெக்ஸ்ட்டு ஹீட் பண்ணினா நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்புறம் வனஸ்பதி யூஸ் பண்ணியிருப்பீங்க குக் பண்ணுறதுக்கு. வனஸ்பதிங்கிறது வெஜிடபிள் ஆயிலேருந்து கிடைக்குது. வெஜிடபிள் ஆயிலை ஹைட்ரஜன் கூட கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு வனஸ்பதிங்கிற ஆயில் கிடைக்குது. ஸோ அதுக்கு இந்த ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோன்னா நிக்கல், பிளாட்டினம் ஆர் பெலேடியம் இது மூணையும் யூஸ் பண்ணுறோம். நிக்கல், பிளாட்டினம், பெலேடியம் யூஸ் பண்ணி அதுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த ரியாக்ஷனை நடக்கிறதுக்கு பேர் கேட்டலிஸ்ட் டியூரிங் த ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆயிலை ஹைட்ரோஜனேட் பண்ணுறதுக்கு, வனஸ்பதியாக கொண்டு வரதுக்கு வெஜிடபிள் ஆயிலை இந்த கேட்டலிஸ்ட்ங்கிறது யூஸ் பண்ணுறோம். நிக்கல், பிளாட்டினம், பெலேடியம். இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆர் த சப்ஸ்டன்சஸ் தட் ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். அந்த கெமிக்கல் சேஞ்சை ஸ்பீடாக பண்ணணும். ஆனால் இந்த கேட்டலிஸ்ட்னால எந்த பாதிப்பும் வராது. கேட்டலிஸ்ட் வில் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச் டியூரிங் த ரியாக்ஷன். கேட்டலிஸ்ட் வந்துட்டு அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ்ட் ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் இன் ஃபர்மெண்டேஷன் ஆஃப் சுகர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபர்மெண்டேஷன் ஆஃப் சுகரில் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்கஹாலாக மாற்றுது சுகரை. அது வந்துட்டு ஈஸ்ட்டுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸு கேட்டலிஸ்ட்டாக ஆகுது. கேட்டலிஸ்ட் அப்படின்னா அந்த ப்ராசஸஸ் ஸ்பீடாக நடக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆயிலில் நிக்கல், பிளாட்டினம், பெலேடியம் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் வாட்டர் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 2 parts ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 1 part ஆஃப் ஆக்சிஜன், H2O அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வாட்டரில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆசிட் ஆட் பண்ணி எலக்ட்ரோலிசிஸ்ங்கிறது பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா it decomposes into water molecules வந்து ஹைட்ரஜன் அயானாகவும் ஆக்சிஜன் அயானாகவும் மாறிடும். ஸோ we already saw electrolysis ப்ராசஸில் பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ ஒரு சொல்யூஷனில் ஆசிட் ஆட் பண்ணுறோம், அதாவது வாட்டரில் ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னாவே அயான்ஸாக மாறிடும். வாட்டரில் இருக்கிற பார்ட்டிக்கல் ஹைட்ரஜன் அயானு ஆக்சிஜன் அயானாக மாறிடும் when electric current is passed. So this is also a chemical reaction. This is also a chemical change. So electric current pass பண்ணாலும் chemical reaction நடக்கும். So thus we can conclude that physical contact of the substances, ரெண்டு பொருள் காண்டாக்டில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் அப்ளை பண்ணுனா ஹீட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டிலாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா these are the some of the different condition needed for chemical change to occur. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா chemical change நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். So remaining we'll see in the next class. We'll discuss some question answers now. This is long answer type question from your book back, topic 9. Second question, how the iron blade is fixed into a wooden handle in tools used to dig the soil.
ஸோ அயன் பிளேடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மம்முட்டி எடுத்துக்கிறோம். அது வந்து உட்டன் ஹேண்டில் கூட அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு, இதுதான் உட்டன் ஹேண்டில். அது கூட இந்த அயன் பிளேடு மாதிரி இருக்கிற இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோன்னா, அயன் அப்படிங்கிறது என்ன ஆகும், இட் இஸ் அ மெட்டல். மெட்டல் வந்து ஹீட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணால் கான்ட்ராக்ட் ஆகும். ஹீட் பண்ணால் அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கூல் பண்ணால் அதோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அயன் இன் த ரிங் இன் த அயன் பிளேட் ஆஃப் த ஸ்பேட் இஸ் ஹீட்டட். ஸோ அந்த ரிங் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். Heating of the blade leads to expansion and as the ring gets bigger, அதனால அந்த ring வந்து big ஆயிருது. This happens because the metal always expand on heating. Fourth point, the metal blade is then fitted easily into the wooden handle. Heat ஆனதுக்கப்புறம் அந்த metal blade wooden handle ஈஸியாக ஃபிட் ஆகிக்குது. After this, cold water is usually poured on the iron blade which leads to the contraction of the expanded iron blade. அதுக்கப்புறம் ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிக்குது. அதுக்கப்புறம் கூல் பண்ணுறதுக்கு அயன் பிளேடில் என்ன பண்ணுறோம், வாட்டர் யூஸ் பண்ணுறோம். கோல்டு வாட்டர் போர் பண்ணால் உடனே அது கான்ட்ராக்ட் ஆகிக்குது. சிக்ஸ்த் ஒன், த ஸ்பேட் கேன் ஆல்சோ பி லெஃப்ட் டு கூல் டவுன் அன்டிஸ்டர்ப்ட். ஆனால் கோல்டு வாட்டர் ஊற்றணும், இல்லைன்னா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ தட் இட் ஃபர்ம்லி ஃபிக்ஸ்ட். Thus the blade is attached firmly to the wooden handle of the spade in the process. So இப்படி தான் வந்து wooden handle ஃபிக்ஸ் பண்ணுறோம். So next question, this is higher order thinking. First question, the peeled and unpeeled banana does not look the same. Does that mean peeling banana is a chemical change? Peeled banana அப்படின்னா தோல் எடுத்த பனானாவும் தோலோடு இருக்க பனானாவும் வேறு வேறு மாதிரி இருக்குது, அதுதான். அதனால் அது கெமிக்கல் சேஞ்சான்னு கேட்குறாங்க. நோ, தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பனானாவாக தான் இருக்குது, பீல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பனானாவாக தான் இருக்குது, பீல் பண்ணதுக்கப்புறம் பனானாவாக தான் இருக்குது. பனானா வந்து ஒரு புது சப்ஸ்டன்ஸாக மாறலை. ஸோ நோ, இட் இஸ் நாட் அ கெமிக்கல் சேஞ்ச். We have just separated the skin of banana and there is no change in its composition. Compositionல எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிறாங்க. Second question, a very hot glass of on putting in water, cold water cracks. ஒரு ஹாட் கிளாஸ் எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா உடனே என்ன ஆயிரும், கிராக் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, என்ன சேஞ்ச் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். வில் see what is the answer. When hot glass is cold fast, the glass cools down unevenly. கிளாஸ் particles வந்துட்டு அன்ஈவனாக கூல் ஆகுது. கொஞ்சம் இடத்துல கூல் ஆகும், கொஞ்சம் இடத்துல இன்னும் கூல் ஆகாமையும் அன்ஈவனாக கூல் ஆகுது. அண்ட் தேர்ஃபோர் காஸ் த கேஸ் டு கிராக். அதனால அந்த கிளாஸு கிராக் ஆகிடுது. பிகாஸ் இன்சைட் கான்ட்ராக்ட்ஸ், கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இன்சைடில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், வைல் த அவுட் சைட் ரிமெயின் எக்ஸ்பேண்டட். ஆனால் வெளியில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். Glass expands when hot and contracts when cold. It's a physical but irreversible change. இது physical change தான், ஆனால் திரும்பி கிளாஸை ஒட்ட வைக்க முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது, கிளாஸாகவே கிடைக்காது. ஸோ இட் இஸ் அ irreversible change. So that's all for today's class. Thank you. Have a good day.